ஹலோ கைஸ், திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நான் போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி லைவ் வருவேன். நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் வந்து என்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் என்னோடய ஓல்டு பைக் பற்றி நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் டிராக்டரில் வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து ஒன்று வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை நான் என்ன சொல்லி டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். அதை மாற்றுறதுக்காக நான் போகணும். ஜாவாவில் அந்த கொஞ்சம் ஐட்டம்லாம் ஹெவியாக இருக்கும். அதனால் ஜாவாவில் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால தான் இந்த பைக்கு நான் வந்து இந்த பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி இதே ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. நான் ஏற்கனவே அந்த பண்ண மாதிரி டிஷர்ட்டில் கொஞ்சம் மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் இந்த வண்டிக்கு போட்டால் சூட் ஆகாது, அதனால் போடலை. ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு இது பெரிய கூன்மாக தெரியுதுல்ல, அது என்னென்னு தெரியுங்களா? மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இல்லை. நானே சொல்கிறேன். இது வந்து செங்கல் சூளைன்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹவு தே மேட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே இது வந்து இவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப வந்து பெருசாக பண்ணுறவங்க, அவங்கள தான் வந்து இந்த மாதிரி சேம்பர் வச்சுருப்பாங்க. செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க, காலவாசல்னு சொல்லுவாங்க, சேம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே சேம்பர். ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்? இப்போ நான் வந்து பரமக்குடி போயிட்டுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே அந்த இதில் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டவுன் தான், ரொம்ப பெரிய சிட்டியோ எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து எதாவது முக்கியமான ஜாமான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்று மதுரை போகணும், இல்லை வந்து பரமக்குடி இல்லைனா காளையார்கோவில், இங்கே தான் நான் வந்து போகணும். சரி, இப்போ பரமக்குடியில் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதான் சரி பரமக்குடியே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஓகே கேஸ், நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து என்ன அலோவ் பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போலாம் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகவே வந்து இது வேணும்னு சொல்லியிருந்தாங்க, பாஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜு. இது இப்போ தான் அந்த மதுரை டு ராமேஸ்வரம் வந்து 4 வே போட்டாங்க, அதனால் கட்டியிருக்காங்க. இது பழைய பிரிட்ஜு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. நான் ரிட்டன் போகும்போது காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். ரொம்பவே பெரிய பிரிட்ஜ் இது. பார்த்திபன் போகிற வழியில் இருக்க ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. மானாமதுலேருந்து கிராஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு வந்து இது தான். க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படியும் இன்றைக்கும் மழை வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 நாளாக மழை, நேற்று நைட்டும் மழை. அதனால் இன்றைக்கும் வந்து மழை வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அப்படி நான் போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த பைக்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் 2007 or 6 மாடல்னு சொல்லி நினைக்கிறேன். 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த பைக் வந்து இன்னும் வந்து அப்படியே வந்து இருக்குது. இந்த பைக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அப்பப்போ நான் வந்து பார்த்துருவேன். மற்றபடி இது கொஞ்சம் பழைய பைக் தான். இருந்தாலும் இந்த பைக் வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க. இந்த ஹோண்டா இன்ஜின்லாம் வந்து ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து உண்மையிலே வந்து நிஜம்தான் அது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் வந்து இவ்வளோ இதாக நான் வந்து க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இருந்தாலும் பைக் வந்து அசராமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இந்த பைக்கில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றலை. இன்ஜின் ஆயில் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தெரியல. சர்வீஸ் விடணும். டியோவும் ஜாவாவும் இப்போ இருக்கனால இந்த பைக் அவ்வளோ மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை. அதனால் சர்வீஸ் விடாமல் இருக்குது. உண்மையிலே இந்த பைக் வந்து வேறு லெவல். நான் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் வரும். அதனால் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் சைக்கிளில் தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் பைக்கில் போகணுன்னு கேட்டோன்னே எனக்கு வந்து இந்த பைக் தான் வந்து கொடுத்தாங்க. இந்த பைக்கில் வந்து சைடில் வந்து இந்த பெட்டி வச்சது இருக்கும். அந்த பெட்டிலாம் வந்து அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பைக்கை ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த பெட்டிலாம் கழட்டி வச்சுட்டு இந்த பைக்கை வச்சு நான் வந்து ஸ்கூல் டைம்ஸில் நான் பண்ணாத சேட்டையே இல்லை. அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை வச்சு. இந்த பைக்கில் தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஓட்ட கற்றுக்கிட்டது வந்து இந்த பைக்கில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எந்த பைக்கில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதுவும் ஹீரோ கம்பெனி தான், ஹீரோ ஹோண்டா கம்பெனி தான். பேஷனில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். மைலேஜ்லேயும் சரி, இந்த வண்டி வந்து இப்போயுமே ஒரு 40 to 50 மைலேஜ் வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு லிட்டருக்கு.
என்ன சொல்கிறது, ஓவராக ப்ரெஷர் பண்ணால் தான் அந்த பைக் வந்து கொஞ்சம் வந்து எதாவது ப்ராப்ளம் பண்ணும். மற்றபடி நார்மலாக நம்ம வந்து ஓட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து பக்காவாக இருக்கும் வண்டி. இப்போவும் இந்த பைக்கில் வந்து 80 to 100 வந்து டாப் ஸ்பீடு வந்து ஏற்றலாம். நான் இதுவரையும் இந்த பைக்கில் ஓட்டின டாப் ஸ்பீடு வந்து 115 வந்து இந்த பைக்கில் நான் போயிருக்கேன். ஓகே காய்ஸ், நினச்ச மாதிரியே செக் போஸ்ட்டில் வந்து இப்போ எல்லாருமே வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் டேரெக்டாக போஸ்ட் உள்ளே போனவங்கள வந்து எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி டிராக்டர் வந்து வயலில் விழுந்துகிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் இதை மட்டும் போய் ஸ்பேர் வாங்கணும் சார், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஓகே நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அலோவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்து அவங்க இதுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ரீசன் இருந்தால் அவங்க வந்து நான் இது பண்ணலாம், நான் மாஸ்க் போட்டிருக்கேன், சானிடைசர் வந்து நான் கையிலேயே வச்சுருந்தேன், எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து காட்டினேன். இந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர்லாம் இதெல்லாம் வந்து பண்ணாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. சார் நான் கரெக்டாக 1 hour சார், 1 hourல போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவேன் சார் அப்படின்னேன். ஓகே தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் சுச்சுவேஷன் சொல்லி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டினா தான் நீங்கள் ஒரு மாதிரி பேசும்போதே ஒரு மாதிரி ரூடாக பேசினீங்கன்னா அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ரூடாக தான் இருப்பாங்க. நீங்கள் பேசும்போதே கொஞ்சம் காமாக வந்து பேசி கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் பரமக்குடி உள்ளே நான் வந்து ரீச் ஆகிறேன். அந்த சைடு ரோடு உள்ளே போனால் அது வந்து டேரெக்டாக ராமேஸ்வரம் போகிற ரோடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் இது பரமக்குடி உள்ளே போகும். நமக்கு இப்போ பரமக்குடி உள்ளே தான் வேலை. ஸோ நான் வந்து அப்படியே போகிறேன். போகிற வழியில் இந்த ரோட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். 2 சைடும் மரம் அப்படியே ஒரு மாதிரி கர்வ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே எதுவுமே பேசாமல் மைல்டாக ஒரு மியூசிக் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுதுங்களே, இது வந்து ஒரு சாய்பாபா கோயில். இது தென் சீரடி, இந்த போர்டில் பார்த்தா தெரியும், தென் சீரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லி இதை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களும் ரொம்ப வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ முடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி தெரில. ஓகே, இது ரோட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மியூசிக்கோட இந்த வியூ என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ், வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம வச்சுருக்க டிராக்டர் வந்து நியூ ஹாலண்ட். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வாங்கினோம். பார்ட்ஸ் வாங்கிட்டேன். இங்கே இருக்கலாம் டிராக்டர் பக்கத்தில் பின்னாடி வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் சின்ன ஊர் தான், ஆனால் அது பரமக்குடி வந்து ரொம்பவே பெருசு. மாருதி வந்து கார் ஷோரூம் இருக்குது, யமகா பைக்ஸாக இருக்கட்டும், இல்லை ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. இங்கிட்டு பரமக்குடி, அங்கிட்டு ராம்நாடு, ரெண்டுமே வந்து பெரிய ஊர் தான் அது ரெண்டுமே. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனால் அது வந்து அந்த சைடு அப்படியே ராமேஸ்வரம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வேலையை முடித்தாச்சு. வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. என்ன சொல்கிறது, ஜாவாவாக இருந்தால் ஒரு 80 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்க சல்லுன்னு போயிடுவேன். ஆனால் இந்த பைக்கில் வந்து நான் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீட் வந்து ஒரு 40, 60 அவ்வளோதான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து இந்த பைக் வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து சீட்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மாதிரி எனக்கு சீட்டுமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து இப்போது ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்கள் ஊர். 25க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். சாரி, இந்த ரைட் சைடில் வர இந்த ஆர்ச் இது கொஞ்சம் பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்கூலோட ஆர்ச். இது எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. இது க்ளவுட்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கும் மழை வந்துடும் போல். அதாவது என்ன, எப்படி மார்னிங் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நைட்டு வந்து மழை பெய்யுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த வெயிலில் வந்து. இந்த மாதிரி இந்த பைக்கை வந்து ஓட்டிகிட்டு அதுவும் ஹெல்மெட் இது பண்ணிட்டு மாஸ்க்கை வந்து கட்டிக்கிட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, முடியல. ஓகே காய்ஸ், எங்கள் ஊருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour 35 minutesக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. இருந்தாலும் அதான் நான் சொன்ன மாதிரி 40-60 தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன்.
அதனால் வந்து டைம் ஆக தான் செய்யும். வெயிலில் சுத்தமாக ஓட்ட முடியல காய்ஸ். இனிமேல் இந்த பைக்கை வந்து அதான் ஜாவாவில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருந்தா அந்த பார்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஜாவா தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஜாவாவில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. நான் ஆனால் பைக்கை நிப்பாட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பைக்கில் வந்து சீட்டு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் அப்படியே பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பை காய்ஸ், see you in the next video.